இந்த திருச்சியில் நடந்த பேரணியை பற்றி சொல்லுங்கள். எப்படி வெற்றிகரமான ஒரு பேரணி அமைஞ்சிச்சா? வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேரணி. எல்லாருமே நீலக்கோட்டில் பயங்கரமாக இருந்தது. ஆமாம், அதாவது எப்படின்னா எல்லாரும் கோட் சூட்டு மாட்டுவாங்க, படித்தவர்கள், அறிஞர் பெருமக்கள், வெள்ளைக்காரங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், பெரிய மீட்டிங், அதெல்லாம் மாட்டுவாங்க. உங்களோட சாதாரண அன்றாடம் காட்சிகள், ரிக்ஷா ஓட்டக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் ஒர்க்கு செய்யக்கூடியவர்கள், கட்டுமான பணி செய்யக்கூடியவர்கள், யார் அன்றாடம் காட்சி ஏழை அவையெல்லாம் கோட்டு மாட்டி வர்றாங்க. எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ நானாக வந்து துபாயில் இருக்கிறனால நான் வந்து 25 வருஷமாக என்னுடைய யூனிஃபார்மே கோட்டு தானே வச்சுக்கங்களேன். பட்டு நம்ம அப்படி மாட்டிட்டு அப்படியே போவோம், வருவோம், மீட்டிங்களுக்கு வருவோம். ஆனால் அங்கே இருக்கிற அன்பு தம்பிமார்கள்லாம் மாட்டி வரும் பார்க்கும் பொழுது கண்கொள்ளாத ஒரு காட்சியாக இருந்துச்சு. அம்பேத்கர் எல்லா உருவமாக தான் தெரிஞ்சார். பல அம்பேத்கர்கள் அங்கே உருவான மாதிரி. எங்கள் தலைவர் மேடைக்கு மேடை சொல்லுவாருங்க, நான் வந்து தொண்டர்களை உருவாக்குவதற்கு கட்சி ஆரம்பிக்கவில்லை, தலைவர்களை உருவாக்குவதற்கு தான் கட்சி ஆரம்பித்தேன். நான் தொண்டர்களை தேடி வரவில்லை, தலைவர்களை உருவாக்க தேடி வருகிறேன் அப்படின்பாரு. அது வந்து கடந்த 14ஆம் தேதி திருச்சியில் மெய்ப்பட்டு விட்டது. அது அன்றைக்கி வந்து 14ஆம் தேதி என்ன தெரியுமா, ஜூனு, உலக மாபெரும் போராளி சேக்குவேராவுடைய பிறந்த நாள். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, எங்கெல்லாம் அடக்குமுறை நடக்கிறதோ, எங்கெல்லாம் சுரண்டை நடக்கிறதோ, அங்கெல்லாம் எனது தோட்டாக்கள் பாயும்னாரு, எனது கால்கள் நடந்து வரும்னாரு. அது மாதிரி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஆண்கள் மட்டும்தான் கோட் அணிஞ்சு வந்தாங்க, பெண்கள் புடவை கட்டு வராங்க, அவங்க ஏன் கோட் அணிய கூடாதான்னு ஒரு கேள்வி. இல்லை, அவங்களும் வந்திருந்தாங்க, நீங்கள் பார்க்கல. அதுலேயும் பெண்கள் வந்து நிறையா பேர் கோட்டு சுட்டோட தான் வந்தாங்க, நிறையா வந்தாங்க. ஏன்னா பெண்கள் நிறையா வந்து இதில் வந்து வந்தனால அந்த சேலையோடு வந்திருக்காங்க. அந்த சேலை கூட வந்து யூனிஃபார்மாக தான் வந்தாங்க, ப்ளூ சேலையில் வந்து ஸ்டாரோட தான் வந்தாங்க. அதனால் ஒரு பெரிய சிறப்புங்க. கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்து இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு பெரிய அது கின்னஸ் ரெக்கார்டாக மாறும். ஒன்று. இன்னொன்று வந்து இளைஞர் எழுச்சி பாய் சார்பாக ஒரு வாகன ஊர்தியை ரெடி பண்ணான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது குடியரசு தினம், எங்கேயாவது சுதந்திர தினம், அங்கே தான் வந்து வாகன ஊர்தி வரும். ஒரு நாள் விடுமுறை, மறுபடி கோஷம், கொஞ்சம் மிட்டாய், விரியும் கொடியில் உதிரும் பூக்கள், நம் காதில் சூட, அப்படியே அவங்க சும்மா ஒரு நாடகம் மாதிரி செய்வாங்க. யார்? கவர்மெண்ட்டே. ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை. ஒரு வாரமாக வேலை செய்யுது. அது கலை இயக்குனர் காலா, கபாலி, மெட்ராஸு, கர்னல் எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் ராமலிங்கம், அவருடைய டிசைனில் எங்கள் தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அப்படியே 3 வாகன ஊர்தி, அதெல்லாம் பார்த்து அலங்கார வாகன ஊர்தி, அப்படியே மக்களே அசந்து போயிட்டாங்க. எனக்கு அடுத்த நாள் வரைக்கும் நாங்கள் வச்சுருந்தோம். தலைவர் அடுத்த நாள் வந்து பார்த்தாரு. அது மாதிரி எல்லாமே வரலாறுங்க. மக்களும் ஏறக்குறைய 10 லட்சத்திற்கு அதிகமாக திரண்டாங்க. இதில் குறிப்பாக வந்து இளைஞர்கள் 80 விழுக்காடு, இஸ்லாமியர்கள், தலித்து அல்லாத சமூகத்தை சார்ந்த பல தோழர்கள் வந்திருந்தாங்க. ஒரு மாபெரும் வெற்றியாக அது